ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் இப்போ ரீசெண்டாக வந்திருக்க வதந்தி சீசன் 2 கிரைம் த்ரில்லர் சீரிஸோட ஸ்டோரிலைன் தான் பார்க்க போகிறோம். இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்கில் 2 பேர் ஆள் இல்லாத ஒரு இடத்துல அடிச்சிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தன் இன்னொருத்தனை வெட்டி கொள்றான். இப்போ மதுரையில் 8 வழி சாலை அடிக்கல் நாட்டுறதுக்காக அங்கே மினிஸ்டர்ஸ்லாம் வந்திருக்கப்போ அந்த இடத்துல ஒரு எலும்பு கூடு கிடைக்குது. இதனால அது ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவாக மாறுது. இந்த சீரிஸோட ஹீரோ சசிகுமார். இதில் அவரோட கேரக்டர் நேம் மூசா ராசா. இவர் போலீஸ்ல எஸ்ஐயா இருப்பாரு. ரொம்பவே நேர்மையானவர். இவருக்கு 2 வருஷத்துல 14 டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கும். இப்போ பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்ஃபர்ல மதுரையில ஒரு வில்லேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. கல்யாணமாகி 8 வருஷமா குழந்தை இல்லாம இப்பதான் இவரோட வைஃப் பிரெக்னென்ட் ஆயிருப்பாங்க. இப்போ அவர் வேலை பார்த்துட்டு இருக்க ஊர்ல வாடகைக்கு சரியா வீடு கிடைக்காததுனால அவர் வைஃபை இன்னும் அந்த ஊருக்கு கூட்டிட்டு வராம இருப்பாரு. இப்போ எஸ்பி ஹீரோவோட ஸ்டேஷனுக்கு வந்து அந்த எலும்பு கூட யாரோடதுன்னு கண்டுபிடிச்சு இந்த கேஸை சால்வ் பண்ண சொல்றாங்க. அதுக்கு இவரு எஸ்பியோட ஹெல்ப்போட இந்த கேஸ்க்கு இவரோட ஃப்ரெண்ட் ராமர் ஹெல்ப்பா இருப்பாருன்னு வேற ஊர்ல போலீஸா இருக்க அவரை இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி வர வைக்கிறாரு. இதே ராமர் தான் போன சீசன்ல அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணவரு. இப்போ இவங்களுக்கு கிடைச்ச எலும்பு கூடு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல புதைச்சதுனும் அதுல ஒரு கை இப்போ மிஸ் ஆகுதுனும் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இந்த எலும்பு கூடு எங்க கிடைச்சதோ அந்த இடம் இதுக்கு முன்னாடி கிணறா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அதை செப்டிக் டேங்கா மாத்திருப்பாங்க. இன்னும் அந்த இடத்துல தோண்டி பார்த்தா காணாம போன அந்த கையை கண்டுபிடிச்சிடலாம்னு எஸ்பி கிட்ட பெர்மிஷன் வாங்கி அந்த இடத்த தோண்டி பாக்குறப்போ அங்க ஒரு கை கிடைக்குது, ஒரு வெள்ளி பிரேஸ்லெட்டோட. இப்போ 2022ல ஜல்லிக்கட்டை காட்டுறாங்க. அதுல மணின்னு ஒருத்தர் வின் பண்றாரு. கிடைச்ச பிரேஸ்லெட் எந்த கடையில பண்ணாங்க, அதை யார் வாங்கினாங்கன்னு போலீஸ் விசாரிச்சா அதை பண்ண கடையே இப்ப மூடி இருக்கும். அதோட ஓனர் யாருன்னு தேடி கண்டுபிடிச்சு அவர்கிட்ட விசாரிக்கிறப்போ அந்த பிரேஸ்லெட் ஜல்லிக்கட்டுல வின் பண்ணவங்களுக்கு ஆர்டர் பண்ணதா சொல்வாரு. ஆனா அந்த வருஷத்துல 14 பேர் அதுல வின் பண்ணிருப்பாங்க. அதுல யாரோ ஒருத்தர் தான் அந்த எலும்பு கூட இருக்கும்னு அந்த 14 பேர் வீட்லயும் போய் யாராவது காணாம போயிருக்காங்களான்னு விசாரிக்கிறாங்க. ஆனா எல்லாருமே உயிரோட தான் இருப்பாங்க. கடைசியா ஒருத்தர்கிட்ட தான் விசாரிக்கணும்னு இருக்கப்போ அடிக்கல் நாட்டுறப்போ கிடைச்ச எலும்பும் அதுக்கப்புறம் கிடைச்ச கையும் ஒரே ஆளோடது இல்லைன்னு 2 பேரோடதுன்னு டெஸ்ட்ல தெரிய வருது. அந்த எலும்பு 2மே பொண்ணுங்களோடது. இப்போ மிச்சம் இருக்க அந்த கடைசி ஆளை விசாரிச்சா அவனோட பேரு மணி. அவன் லவ்வரையும் தங்கச்சியும் கொன்னுட்டு இப்போ விசாரணை கைதியா ஜெயில இருக்கான். பாடி கிடைக்காததுனால அவனுக்கு இன்னும் தண்டனை கிடைக்கல. இப்போ அவனோட கதையை காட்டுறாங்க. மணி வின் பண்ணதை பார்த்து நிலாவதின்னு ஒரு பொண்ணு அவனை லவ் பண்ணுவா. அவன் நம்பரையும் தேடி கண்டுபிடிச்சு அவனுக்கு காலும் பண்ணி பேசுவா. ஆனா மணியோட ஃப்ரெண்டுக்கு பிரேக்கப் ஆகி அவன் ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்த மணிக்கு இவனுக்கும் அதே மாதிரி ஒரு நிலைமை வந்துருமோன்னு அவன் பயப்படுவான். இப்போ ஜெயில இருக்க மணியோட டிஎன்ஏவை கிடைச்ச எலும்பு கூடுங்களோட மேட்ச் பண்ணி பாக்குறப்போ அதுல ஒன்னோட மணியோட டிஎன்ஏ மேட்ச் ஆகும். ஏன்னா அதுல ஒன்னு அவனோட தங்கச்சி வெண்பா. இந்த கேஸ் சால்வ் ஆயிடுச்சு. ஆனா ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் ரிப்போர்ட் கொடுக்க 1 வீக் ஆகும். அதுக்கு முன்னாடியே பிரஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி எஸ்பி இந்த கேஸை க்ளோஸ் பண்றாங்க. ஹீரோக்கு இப்ப அந்த ஊர்ல ரெண்டுக்கு வீடும் கிடைச்சிருக்கும். வைஃபும் இப்ப இவர் கூடயே வந்து தங்குறாங்க. மணிக்கும் இப்ப கோர்ட்ல ஆயுள் தண்டனை கிடைக்குது. ஆனா ஹீரோக்கு மட்டும் இந்த 2 கொலையை நிஜமாவே மணி தான் பண்ணானா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். கோர்ட்லயும் அவனுக்கு தண்டனை கிடைச்சப்பவும் அவன் ஒரு ரியாக்ஷனும் கொடுத்திருக்க மாட்டான். தண்டனை கிடைச்ச அடுத்த நாளே அவனே ஜெயில இறந்துட்டான் அப்படிங்கிற நியூஸை ஹீரோ பாக்குறாரு. இனிமேல் என்ன நடக்க போகுது? இந்த கேஸ் சால்வ் ஆயிடுச்சுன்னு ஹீரோ அப்படியே விட்டுற போறாரா, இல்ல நிஜமாவே இந்த கொலையை மணி பண்ணானா, இல்ல வேற யாராவது அவன் மேல பழிய போட்டாங்களான்னு கண்டுபிடிச்சு உண்மையான குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்க போறாரா அப்படிங்கிறது தான் இந்த சீரிஸோட கதை. இந்த சீரீஸை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.